சமீபத்தில் நடந்த நண்பர்கள் நற்பணி மன்றம் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா கலந்துக்கிட்டாரு. அவரோட நடத்தின ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. ஓகே சார், இந்த படத்தில் உங்களோட இசை அனுபவம் எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்றீங்க? ஆம், இந்த படம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது ஒரு குடும்ப படம். ஏன்னா ராதாபாரதி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்தவன். அதனால் வந்து மற்ற படம் பண்ணதுக்கு இந்த படம் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது எனக்கு. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போய்ட்டு எங்கள் அப்பாகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதனால் வந்து பட் நல்ல வேளை இது வரைக்கும் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணல, எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ மெயினாக வந்து ராதாபாரதி அண்ணா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு எது உடனே கேட்ச் ஆகுதோ அந்த டியூன் ஓகே ஆகிடும். அது மாதிரி இந்த படத்தில் ரொம்பலாம் நாங்கள் இது பண்ணல. நல்ல நல்ல டியூனுக்காக ஒரு டியூன் போடுவோம், அது ஓகே ஆகிடும். இந்த படத்துக்கு வந்துட்டு உங்கள் அப்பாவோட இந்த குடும்ப படமும் சொல்லியிருக்கீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு இந்த படத்துக்கு இசைக்கு ஏதாவது நோட்ஸ் ஏதாவது கொடுத்தாரு? அது மாதிரி வந்து எல்லா ஒரு ஒரு நாளும் வந்து கேட்பார், இந்த படத்தோட விஷயங்களை வந்து கேட்பார், எல்லாமே கேட்பார். அண்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவார். ஒரு எதுவுமே சேஞ்ச் மட்டும் பண்ண சொல்லல ஆக்சுவலாக. ஆனால் ஏன்னா வந்து அப்பாவுக்கு தெரியும் ராதாபாரதி சாரை பற்றி. ஏன்னா வந்து மக்கள் பல்ஸை கண்டிப்பாக தெரிஞ்ச டைரக்டர் ராதாபாரதி சார். ஸோ அதனால் வந்து எல்லா டியூனுமே வந்து எனக்கு வைகாசி பிறந்தாச்சில் கேட்ட மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குது, அதை பார்த்து பண்ணுற ஒரு ஃபீல் மட்டும் இருக்குதுன்னு மட்டும் சொல்லியிருந்தே இருந்தது ஆக்சுவலாக. நாங்கள் கூட பார்த்தோம், அதில் ஒரு டூயட் சாங்கில் வந்துட்டு அந்த பழைய சாங்கோட இது வந்துருந்துச்சு. ஓகே, அடுத்து வந்துட்டு உங்களோடது என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் வெளிவருது? இப்போது வர போகிறது வந்து பூலோகம் வருது, ஜெயம் ரவி சார்து, கல்யாண கிருஷ்ணன் டைரக்டர் அண்ணன், நம்ம அண்ணன் ஆஸ்கர் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ புறம்போக்கு மே 15th வருது. அதில் வந்து என்னோடய பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ரீரிகார்டிங் மட்டும் பண்ணியிருக்கேன். சாங் என்னோடய ஃப்ரெண்டு பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. அது வந்து எஸ்பி ஜனநாதன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு நெக்ஸ்ட் இப்போ தான் ரீசெண்டாக 3 நாள் முன்னாடி சங்கிமங்கி அந்த எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் வந்தது. அப்புறம் நம்ம மாப்பிள்ளை படம் பிரதர் படம் வந்து அர்ஜுனன் காதலி ஜெய்யோட படம் வருது. ஆக்கம்னு ஒரு படம் வருது. வந்துனே இருக்குது, எல்லாம் வந்துனே இருக்குது, எல்லாம் நல்லா. இப்போ இந்த படம் ஒன்று ஜீவா சார் நயன்தாரா படம் வந்து திருநாள்னு ஒரு படம் கமிட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா வந்திருக்கு. அது டைரக்டர் வந்து ராம்நாத் சார், நல்லா வந்திருக்கு. கடைசி கொஸ்டின் சார், நீங்கள் வந்துட்டு எஸ்பி ஜெகநாதன் சாரோட இப்போ புறம்போக்கு படத்தில் வந்து ரீ ரெக்கார்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. அவரோட படங்கள்னாலே ரொம்ப கொஞ்சம் க்ரூஷியலாகவும் ரொம்ப ஏதாவது சமூகத்துக்கு சொல்கிற மாதிரியும் இருக்கும். அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா? இல்லை, எனக்கும் ஜனசாரம் பார்த்தீங்கன்னா, நானும் ஜனசாரம் வந்து படத்தில் வந்து ஜீவா சார் படத்தில் ஒர்க் பண்ணோம். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்குக்காக ரீரிகார்டிங்காக எனக்கு இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து இதில் கிடச்சிது, சிங்கப்பூரில் கிடச்சிது. ஸோ அடுத்த படம் இணைய முடியல. இந்த படம் ஓப்பனிங்கில் என்ன பண்ணுவார்னா, ஜனசாரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டெக்னீஷியன் வந்து ஒரு படத்தில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் லைக் என்ன சொன்னார்னா, யாரோட பார்த்த ஸ்ரீ எனக்கு என்னால் முடியல, ஆனால் ஒரு புது மியூசிக் டைரக்டர் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் ஆர்ஆர் மட்டும் பண்ணணும் பரவாயில்லையான்னாரு. ஏன்னா மெயினாக அந்த படத்தில் ஆர்ஆர் மிகப்பெரிய போர்ஷனாக இருக்குது. ஏன்னா 3 ஹீரோ படம்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன், சார் ஆர்ஆரில் சார் ஒரு டீசர் கூட நான் மியூசிக் பண்ணுவேன், ஏன்னா நான் உங்கள் ஃபேனு, அதனால் வந்து இல்லை. ஸோ அதே மாதிரி ஆர்ஆர் பண்ணேன். இப்போ ஆர்ஆருக்கு நல்ல நேம் கிடச்சிருக்கு எனக்கு. அது வந்து ஹிந்திலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணுறாங்க, ஹாலிவுட்டில் கூட அப்படி தான் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. சாங்ஸ் ஒருத்தர் இது இது கிடைக்கும் ஒருத்தர். பட் நான் இது வரைக்கும் அது மாதிரி பண்ணதில்லை. பட் ஜனா சாருக்காக என்ன வேணால் பண்ணுவேன்.